அன்பு நண்பர்களே, பணங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி உலகம் முழுவதும் மனுஷங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பணத்தை தேடியே மனுஷன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். பணம் ஒருத்தர் இடத்துல நிறைய இருந்துச்சுன்னா அவங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கிறதும், பணம் இல்லாத ஏழை எளிய மக்களை புறந்தள்ளுகிற சூழ்நிலையும் இன்றைக்கி சமூகத்தில் நிறைஞ்சு காணப்படுதுங்க. ஆனால் வேத வசனத்தில் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 இப்படியாக சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு பணம் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆனால் பண தேவை என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு என்பதை முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று சொல்லி. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் எது தேவையானதோ, உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை என்று சொல்லி வாழ்க்கை தேவைக்கான காரியங்களுக்காய் ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் அதையும் தாண்டி நான் அதிக செல்வம் சேர்க்க வேண்டும், எல்லாரும் என்னை சார்ந்திருக்க வேண்டும், எனக்கு மட்டும்தான் இந்த காரியங்கள் இருக்க வேண்டும், அந்த காரியத்தை செய்ய நான் எந்த வழி வேண்டுமானாலும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி நாம் முயற்சிக்கும் பொழுது அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து இடறி விழுவதற்கும் தவறான பாதையை தேர்ந்து எடுப்பதற்கும் ஆணிவேரா அமையும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை திருமறை நமக்கு கொடுக்கிறது. எனவே பண தேவைக்காய் செபிப்பது வேறு, பண ஆசையோடு இருப்பது வேறு என்ற சிந்தனையோடு பண தேவைக்காக நாம் செபிப்போம், பண ஆசையை தவிர்ப்போம், கடவுளை மட்டும் சார்ந்திருந்து அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட வீடியோஸை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.